இப்போ பொதுவாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ மிஷினரிஸ் எல்லாம் தேவைங்களா? தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாமே நான் ஸ்வீட் கொடுக்குறதா இருக்கேன். 4 ரூட்டு. ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து சென்னை வரையா, திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரையா, திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரையா, திருச்சியிலேருந்து வேலூர். ஸோ இதை கவர் பண்ணி நம்ம 4 ரூட் போட்டு அந்தந்த எல்லாம் எந்த அளவுக்கு சார் சம்பாதிக்கிறாங்க? குறைஞ்சபட்சம் சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதிகபட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ சம்பாதிச்சு? சார் இப்போ தீபாவளி வர்றதுனால எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து கார்பரேட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்வீட் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ரீபேக் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் சப்ளை பண்ணுவோம். பல்காக வாங்கி அவங்க பிராண்டுக்கு ரீபேக் பண்ணுறவங்க இருக்காங்க, அதுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஒயிட் லேபிளிங் சிஸ்டம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 20 வெரைட்டிஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த 20 வெரைட்டியில் நல்ல வேரியன்ஸ் இருக்குது. 5 rupees, 10 rupees, 100 gram, 250 gram மாதிரி வேரியன்ஸ் இருக்குது. ஸோ சூப்பர் மார்க்கெட் வரை நம்ம பண்ணுறோம். உங்களை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். சரிங்க சார். இன்வெஸ்ட் பண்ணி நான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறேன்னா என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், அதுக்கு நான் எவ்வளோ மெனக்கிடணும்? எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க மாதிரி சரி நம்ம ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படிங்கிற யாராக இருந்தாலும் அவங்க வந்து இதுக்கு சூட் ஆவாங்க சார். சரி, டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு எதுவும் சேலரி கொடுக்குறீங்களா? கடாய் கூட ஒரு மிஷினரி மாதிரி இருக்கு. என்ன விஷயம் இது? ஆமாம் சார். என்னோட ஸ்வீட்ஸில் என்ன சார் ஸ்பெஷல்? எங்களது ஸ்வீட் சார் இப்போ இது என்ன மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன ப்ராடக்ட்? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நைஸ் மிக்சர் மேனுஃபேக்சர். ஓ, நைஸ் மிக்சருங்களா? சரிங்க. ஒரு மேலத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோ வரும். 300. சார் இப்போ ஆயிலில் நீங்கள் இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஃபுட் சேஃப்டிலேருந்து வரீங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இது என்ன பர்பஸ்க்கு யூஸ்? பயோடீசல் பண்ணுவீங்க. ஓகே சார். நாளைக்கு எனக்கு 10 டன் தேவைப்படுதுன்னா உங்களால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். என்னென்ன கெப்பாசிட்டி உங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி? சிங்கிள் ஷிப்பில் 3 டன் எடுக்கிறோம் சார். சார் ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி சார். ஓகே சார். உங்களை பற்றியும் உங்களுடைய இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி வாய்ப்புகள் எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? சார் என் பேர் போதி கிருஷ்ணன். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து 25 years இருந்தாங்க. நானும் பிரதர்ஸ் வந்து ஒரு 7 years பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க. ஸோ நாங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல் சப்ளை பண்ணிட்டு. ஓ, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு வாய்ப்பு, அதாவது எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 டன் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் லோக்கலில் மட்டும் கொடுத்துருந்தோம். லோக்கல் திருச்சி நாமக்கல் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்தராக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். சரி. ஸ்வீட்ஸ் வந்து ஆர்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தீபாவளி வரதுனால ஸ்வீட்ஸ் மட்டும் டேரெக்டாக சப்ளை பண்ணுவோம். ஓகே. கட்டப்பா ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். இப்போ பொதுவாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ மிஷினரிஸ் எல்லாம் தேவைங்களா? கண்டிப்பாக சார் இவ்வளோ தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம். சரிங்க. அதே சமயத்தில் ஃப்ரான்ச்சைஸிக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ மிஷினரிஸ் இருந்தால் தான் நம்மளால் மேன் பவரோட சேர்த்து இந்த மிஷினரிஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குயிக்காக சப்ளை கொடுக்க முடியும். ஓகே. அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் செல்ஃப் லைஃப்பும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நாளைக்கு என்னென்ன கெப்பாசிட்டி உங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி? சிங்கிள் ஷிப்பில் 3 டன் எடுக்கிறோம் சார். ஒரு நாளைக்கு எனக்கு 10 டன் தேவைப்படுதுன்னா உங்களால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும் சார். என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது உங்ககிட்ட ஸ்நாக்ஸ்? சார் ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்குது. சரி. மிக்சரு, நைஸ் மிக்சரு, மிளகு கரைச்சவு, பூண்டு கரைச்சவு, அப்புறம் முறுக்கு ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேன்குழா முறுக்கு, அரும்பு முறுக்கு, ஆந்திரா முறுக்கு, அப்புறம் அச்சு முறுக்கு, தட்டை. ஸோ ஒரு 20-25 வெரைட்டிஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி. பொதுவாக ஸ்வீட்ஸு காரம் அப்படின்னாலே ஃபெஸ்டிவலுக்குன்னு பொதுவாக வாங்குவாங்க, பை பண்ணுவாங்க. இப்போ ஃபெஸ்டிவலுக்குன்னு ஏதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்களா? இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு பண்ணுறோம் சார். இப்போ கம்மிங் பார்த்தீங்கன்னா வந்து கோகுலாஷ்டமி வருது, கிருஷ்ண ஜெயந்தி வருது. சரிங்க. அதுக்கு ஸ்பெஷலாக கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா உப்புச்சீடா, காரச்சீடா, தேன்குழா முறுக்கு நாங்கள் பண்ணுறோம் சார். சரி சரி. இது வந்து உப்புச்சீடை. அது கிருஷ்ண ஜெயந்திக்காக இந்த தேன்குழா முறுக்கு, உப்புச்சீடா, காரச்சீடா நாங்கள் பண்ணுறோம். சரிண்ணா. ஓகே சார். இப்போ இது என்ன மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன ப்ராடக்ட்? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நைஸ் மிக்சர் மேனுஃபேக்சர். ஓ, நைஸ் மிக்சருங்களா? சரிங்க. ஒரு மேலத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோ வரும். 300 கிலோ வரும். சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக்கிங் கொடுப்போம். சரி சார். இப்போ இவ்வளோ பெரிய மிஷினரிஸ் இருக்கு, மிக்சர் போடுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி இவ்வளோ மிஷினரிஸ் தேவைங்களா? இல்லை, மிக்சர் மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். சரி. மிக்சர், மிளகு சேவு, பூண்டு சேவு, டிஃபன் பக்கடா, முறுக்கு ஐட்டம் எல்லாமே இதில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே. ஒரு மணி நேரத்துக்கு இதாக 300 350 கிலோ. ஓ, ஒரு மணி நேரத்துக்கு 300 350 கிலோ வருங்களா? சரிங்க சார். உங்களோட ப்ராடக்ட்டில் என்ன ஸ்பெஷல், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் சேர்க்குறீங்க உங்களுக்குன்னு யூனிக்காக? சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ஸ்பெஷல் தான். சரி. நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி எங்களோட அவுட்லெட்டு 4 அவுட்லெட் இருக்குது. அது இல்லாமல் பேக்கரி ஷாப்பில் சப்ளை பண்ணிருக்கோம். எங்களோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலை மாவு, ஸ்பைசஸ் எல்லாமே ஓனாக தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி. சரிங்க. நான் ஓனாக தான் அதை மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி அதை போட்டுருக்கோம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே கடலை மாவு தான் கடலை மாவு, அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறோம். படனி மாவு கிடையாது, கிழங்கு மாவு கிடையாது. கடலை மாவு, அரிசி மாவு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்க. அந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா எங்களோட ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி பருப்பு பர்ச்சேஸ் பண்ணி நாங்களே தான் அரைச்சி நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால. சரி. அதே சமயத்தில் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பர் ஒலின் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆயிலையும் வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே சார். ஸோ இதுதான் எங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நாங்கள் பண்ணுற விஷயம். ஓகே. அப்பப்போ நாங்களோட ஆயிலையும் நாங்கள் அதோட வேல்யூ செக் பண்ணுவோம். டிபிஎம் வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவும் செக் பண்ணிக்குவோம். அந்த வேல்யூவில் சர்டன் வேல்யூ மேலே இதை இன்க்ரீஸ் ஆகிட்டோம், அந்த ஆயில் நாங்கள் எடுத்துவோம்.
கொடுத்துருவோம் அந்த ஆயில். சரி சார். நாங்கள் ஒன் டைம் தான் ஆயிலை யூஸ் பண்ணிட்டு அந்த ஆயிலை என்ன பண்ணோம்னா ஃபுட் சேஃப்டியில் ரூப்போன்னு ஒன்று இருக்குது. சரிங்க. அதுக்கு எங்களோட யூஸ் பண்ண ஆயிலை ரிட்டன் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஓ, அதுக்கு தான் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். நீங்களே கொடுத்துருவீங்களா இல்லை அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா? இல்லை, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களே வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்குவோம். அப்படியா? 15 days ஒன்ஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. சரி, நான் இப்போ எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்க முடியும்? கேட்கலாம் சார். அவங்க சார் இப்போ ஆயிலில் நீங்கள் இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஃபுட் சேஃப்டிலேருந்து வரீங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இது என்ன பர்பஸ்க்கு யூஸ்? பயோடீசல் பண்ணுவீங்க. ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா கார அச்சு முறுக்கு. காரத்துலேயே அச்சு முறுக்குலேயே காரமும் பண்ணுறீங்களா? காரமும். சரிங்க. ஆக்சுவலாக நம்ம ஏரியாவில் வந்து கார அச்சு முறுக்கு நல்லா ஃபேமஸ். சரிங்க. நீங்கள் திருநெல்வேலி அந்த சைட்லாம் போட்டிங்கன்னா இனிப்பு அச்சு முறுக்கு. ஆமாம். கார அச்சு முறுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான். சரிங்க. சரிங்க. அதாவது பொதுவாக ஸ்வீட் கடைனா வேலை செய்வாங்க, எண்ணெயில் போட்டு பொரிச்சிருப்பாங்க, கடாய் இருக்கும். உங்கள் கடாய் கூட ஒரு மிஷினரி மாதிரி இருக்கு, என்ன விஷயம் இது? ஆமாம் சார். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஹீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் கவர் ஆகும். சரி. ஆக்சுவலாக இது ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நல்லா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நார்மல் அடுப்பில் தான் யூஸ் பண்ணோம். சரி. நாங்கள் வந்த பிறகு கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரி. ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளோட பொருளும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். குவாலிட்டி ப்ளஸ் வந்து கலரு, அதுக்காக இந்த மாதிரி மெத்தட் நாங்கள் யூஸ். எப்பயுமே அந்த டேஸ்ட்டில் எந்த சேஞ்சும் வரக்கூடாதுங்கிறக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க. டேஸ்ட் ப்ளஸ் லேபர்ஸ் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம ஸ்வீட்ஸ் மேனுஃபேக்சர். சரிங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு, மைசூர் பாக்கு, பாதுஷா, அப்புறம் மீட் ஸ்வீட்ஸு, பெங்காலி ஸ்வீட்ஸு, ஸோ இது மாதிரி ஒரு 20-25 ஸ்வீட்ஸ் போட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரட் பர்பி, பீட்ரூட் பர்பி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி மைசூர் பாக்கெலாம் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணிட்டு இருக்கோம். சார், நீங்கள் இத்தனை வெரைட்டிஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, ஸ்வீட் கூட மேனுஃபேக்சர் பண்ணி ஃப்ரான்ச்சைசி ஸ்டைலில் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்களா? உங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நெய் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் எண்ணெயில் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் ஸ்வீட்ஸ்க்குன்னு எதுவும் ஸ்பெஷல் இருக்கா? சார், இப்போ எங்கள் ஸ்வீட்ஸ்க்குன்னு ஸ்பெஷல் இருக்குது சார். ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கடலை மாவில் நாங்கள் ஓனாக தான் நாங்கள் அரைச்சி பண்ணுறோம். சரிங்க. ஸோ அதனால நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு, லட்டு, மோத்தி லட்டு, இது எல்லாமே நல்லா குவாலிட்டியாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதே மாதிரி ஸ்வீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடலில் தான் யூஸ் பண்ணுறோம். சரி. சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக கடலில் ப்ளஸ் நெய்யில் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸ்வீட் மரச்சக்கு கடல்னா அந்த மாதிரி தான் சார் பண்ணிட்டு. ஓகே சார். வீடியோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அபிநயா பிராண்டை டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறது. இப்போ உங்ககிட்ட நானே டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும், இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் அவர் வந்து 25,000 பர்ச்சேஸ் பண்ணணும் சார். எங்களுக்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும். அவருக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு 20% மார்ஜின் நாங்கள் கொடுக்குறோம் சார். ஓகே. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு எதுவும் சேலரி கொடுக்குறீங்களா? டெலிவரி பண்ணிடுவோம். அவங்க அங்கேருந்து அவங்க சப்ளை பண்ணணும், கடைக்கு சப்ளை பண்ணுற மாதிரி. ஓகே சார். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் சப்ளை அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி வெஹிக்கல் இருக்கணும் உங்ககிட்ட, நீங்கள் ஆல்ரெடி இத்தனை கஸ்டமர்ஸ் வச்சிருக்கோம், இந்த மாதிரி லைனில் இருக்கணும் நீங்கள், அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறதா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருந்து எடுக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா கடை உங்களுக்கு தெரியாது, ப்ளஸ் அது எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் இன்கமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த நாங்கள் எதிர்பார்க்கறதுனா ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா இது கற்றுக்கிற இது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் வேலை பார்த்துருப்பாங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க மாதிரி சரி நம்ம ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படிங்கிற யாராக இருந்தாலும் அவங்க வந்து இதுக்கு சூட் ஆவாங்க சார். சரி சார். ஃப்ரெஷர்ஸ் யாராவது உள்ளே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது? ஃப்ரெஷர் வந்து நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுவோம் சார். கைட் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி எதுவும் தெரியாது, நான் உள்ளே வரேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். சரிங்க சார். இன்வெஸ்ட் பண்ணி நான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறேன்னா என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், அதுக்கு நான் எவ்வளோ மெனக்கிடணும்? சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ஒரு மினிமம் 25,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 20%, உங்களுக்கு எல்லா செலவு போக ஒரு 15% உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஏரியா எடுக்கிறீங்க, ஓரளவு நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் மார்க்கெட் பண்ணியிருக்கிறதுனால, மார்க்கெட் பார்த்ததுனால எங்களுக்கு ஓரளவு மார்க்கெட்டிங் தெரியும், எப்படி இந்த ஏரியாக்குள்ள நீங்கள் சப்ளை பண்ணலாம் கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியா நாங்கள் கைட் பண்ணுவோம். ப்ளஸ் அதை தாண்டி இதுக்கு வந்து நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் 6 days நீங்கள் கம்பல்சரி ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக கடையாக போய் பார்க்கணும். அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ பட் ஃபேஸ் அவங்கள்ட்ட காமிக்கணும். சரி. காமிச்சு நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த நம்மள்ட்ட அந்த சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை மளிகை கடையோ பெட்டி கடையோ அவங்க வாரம் வராங்களாங்கிறத முதல்ல அவங்க எதிர்பார்க்குறாங்க. பொருளெல்லாம் அதுக்கப்புறம் தான் முதல்ல இந்த வண்டி வருதா வந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க 3 வாரம் பார்க்குறாங்க, 3வது அப்புறம் தான் வாங்குறாங்க. ஸோ 3 மாதத்துக்கு நீங்கள் லாபமும் எதுவுமே பார்க்கக்கூடாது, அவங்க பொருளை வாங்குறாங்க எதுவுமே பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் 4வது மாதத்துக்கு அப்புறம் தான் இது வந்து மாறும், மார்க்கெட் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க, ஏன்னா போக மாட்டேங்குது அது மாதிரி. ஆனால் அது வேலைக்கே ஆகாது இந்த ஃபீல், ஏன்னா இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்குது, நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம அதை கொண்டு போகும்போது மெயின் சர்வீஸு ப்ளஸ் குவாலிட்டி
இதுதான் இந்த இடத்துல ஜெயிக்கும். நாங்கள் இங்கே அபிநயானுக்கு ஒரு பிராண்டை கொடுத்துருவோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டோன்னா அது அபிநயாங்கிறது நான் ஓனர் நான் கிடையாது, நீங்கள் தான் அந்த இடத்துல நீங்கள் தான் ஓனர். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சர்வீஸையும் சார் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வெரைட்டிஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த 20 வெரைட்டியில் நல்ல வேரியன்ஸ் இருக்குது. 5 rupees, 10 rupees, 100 gram, 250 gram மாதிரி வேரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சின்ன கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட் வரை நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம வந்து ரீபேக் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் சப்ளை பண்ணுவோம். பல்காக வாங்கி அவங்க பிராண்டுக்கு ரீபேக் பண்ணுறவங்க இருக்காங்க, அதுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஒயிட் லேபிளிங் சிஸ்டம் இருக்கு அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட பண்ணோன்னா நீ மினிமம் 1 ton கொடுத்தா நாங்கள் பண்ணித்தரோம். சரி. சிலர் வந்து 200 கிலோ 300 கிலோ நாங்கள் பேக் பண்ணிக்கிறோம், அதுக்கும் நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ என்னோட அஸ்லம் பிஸ்னஸ்ங்கிற சேனல் நேமில் நான் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உண்டான இப்போ ரா மெட்டீரியல் நீங்கள் சப்ளை பண்ணிடுவீங்க. ஆக்சுவலாக அதுக்கான மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம். ஏதாவது ஸ்நாக்ஸை கொடுத்துருவோம், நீங்கள் உங்கள் பிராண்டில் நீங்கள் ரீபேக் பண்ணிக்கணும். சப்போஸ் நான் வந்து உங்ககிட்டே ரீபேக் பண்ணி வாங்கணும்னு நினச்சி எனக்கு ப்ராடக்டாக அவுட்புட் வெளியில் வரணும், அதாவது உங்கள் பிராண்ட்லேயே வேணும் நீங்கள் கேட்குறீங்க, அப்படி பண்ணீங்கன்னா எங்கள்கிட்ட மினிமம் 1 ton கொடுக்கும். 1 ton கொடுக்கும். ஆனால் நீங்கள் பண்ணி கொடுக்க எங்கே இருந்தாலும் டெலிவரி கொடுக்குறாங்க. இல்லாமல் இப்போ தீபாவளி வரதுனால எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து கார்பரேட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்வீட் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இல்லை அவங்க கீழே வந்து 50 பேர் 60 பேர் வேலை பார்க்குறாங்களா, அதுக்கு வந்து தீபாவளிக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்களா, அதுவும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அதுவும் பண்ணித்தரோம். தீபாவளிக்கு பலகார சீட்டு நிறைய பேர் பிடிப்பாங்க, தீபாவளி ஃபண்டு சீட். ஸோ அதுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸு காரம் தேவைப்படும், அதுவும் தேவைனாலும் நாங்கள் பல்காக பண்ணித்தரோம். பல்கான ஆர்டர், டிஸ்ட்ரிபியூஷன், ஃப்ரான்சைஸ் இந்த ஸ்டைலில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்ககிட்ட ப்ரைஸ் எந்த மாதிரி சார் இருக்கும்? இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாமே நான் ஸ்வீட் கொடுக்குறதா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்ககிட்ட நான் வெளியில் வாங்காமல் ஸ்வீட்டு நான் உங்ககிட்ட வாங்கினேன்னா எவ்வளோ நான் மிச்சம் பண்ண முடியும்? 20% நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்கோம் சார். எத்தனை பேர் இருக்காங்க உங்ககிட்ட? எங்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் இருக்காங்க சார். 25 பேர் இருக்காங்க. அவங்களாம் எந்த அளவுக்கு சார் சம்பாதிக்கிறாங்க? குறைஞ்சபட்சம் சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதிகபட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ சம்பாதிச்சிட்டு? வாரம் 25,000 1 லட்சம் வரையும் நம்மள்ட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 20% சரி சார், ஓகே. 80 to 1 லட்ச ரூபா வரையும் மாதம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். ஓகே சார், சூப்பர். பொதுவாக மார்க்கெட்டிங்னாலே எக்கச்சக்க டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, போட்டி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் மார்க்கெட்? சார் ஆக்சுவலாக நாங்கள் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறது என்னன்னா, இந்த ஸ்நாக்ஸ் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்லாமே கம்பெனி சின்ன கம்பெனி தயார் பண்ணி டேரெக்டாக கொடுக்குறப்ப ப்ரைஸ் கரெக்டாகவே வைக்கல. சரி. ஸோ அதனால் மார்க்கெட்டில் நாங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறது ப்ரைஸு. அவங்க மார்க்கெட்டில் வந்து மெயினாக வந்து இந்த இதில் வந்து ப்ரைஸை தான் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தான் குவாலிட்டி. அதாவது கன்சியூமர் வாங்க ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த இன்டர்மீடியட்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள சொல்லி தப்பு இல்லை. ஏன்னா அந்த ரேட் அந்த மாதிரி கொடுத்து பழகுனதுனால திருப்பி அவங்க அதே ரேட்டு தான் எதிர்க்காங்க. ஏன்னா கஸ்டமர்ட்ட எங்களால் சொல்லி விற்க முடியல. ஏன்னா இது வந்து ஒரு பிராண்டாக மாற்ற முடியல. ஏன்னா வந்து அந்த லோக்கல் மார்க்கெட் அவ்வளோ அதிகம் அந்த ரேட் இருக்கிறதுனால. ஸோ அந்த இதை நாங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதையும் நம்ம என்னன்னா ஒரு 3 month நீங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் சப்போர்ட், அவங்களுக்கு தினமும் நான் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் தினமும் அவங்கள பார்த்து உங்கள் பொருளை ஒரு பாக்கெட்டாக கொடுத்து சாம்பிள் கொடுத்து அவங்க டேஸ்ட் பண்ண வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டிங் மாறிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கோம், அது மாதிரி மாற்றிட்டு இருக்கோம். சரிங்க. ஸோ இதில் வந்து பெரிய டிஃபிகல்ட்டிஸ்னா ரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்ஜினை பார்க்காம ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் உள்ள நுழைகிறதுக்கு அவங்களுக்கு சர்வீஸும் ப்ளஸ் மார்ஜினை இது பண்ணி கொடுக்குறப்ப மார்க்கெட்டில் நுழைஞ்சிடலாம். பொதுவாக இந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் கிரெடிட்டுங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. சரியா? ஸோ இந்த மாதிரி கிரெடிட் எதுவும் கொடுக்குறீங்களா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு? நாங்கள் கிரெடிட் கொடுக்குறது இல்லை சார். சரி. 100% கேஷ் அண்ட் கேரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கேஷ் அண்ட் கேரியில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அது பண்ணி தருவோம், அதில் ஏதாவது நாங்கள் பண்ணி தருவோம். இப்போ தூரமாக நீங்கள் துறையூரில் இருக்கீங்க, நான் வந்து சென்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப லாங் ஆயிடுச்சு இல்லையா? இதுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும்? ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ஆல்ரெடி யூடியூப் சேனல் இன்னொரு இதில் பேசியிருக்கோம். நிறைய இடத்துல இருந்து கால் வருது, அங்கங்கன்னு வருது. அதாவது அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரே பாயிண்ட் மாதிரி லிங்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டேரெக்டாக சென்னைக்குள்ள வந்து 25,000 கேட்டால் எங்களால் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா நம்ம டேரெக்டாகவே இப்போ சென்னைக்கு ஒரு ரூட் மாதிரி இங்கேருந்து விழுப்புரம், திருவள்ளூர் இது மாதிரி டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும் இறக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு அதுக்கு பிளான் போயிட்டு இருக்கு. நம்ம டேரெக்டாக கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களே எடுக்கிற மாதிரி வருது, அவங்க வந்து கொரியர் சார்ஜ் கொடுத்து எடுக்கிற மாதிரி, அது நம்மளுக்கு செட் ஆகிறதுனால அந்த மாதிரி கால்ஸ் நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது போன பிறகு நாங்கள் டேரெக்டாகவே நாங்கள் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ரூட், இப்போ நாங்கள் வந்து நாலு ரூட் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து 4 ரூட்டு. ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து சென்னை வரையா, திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரையா, திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரையா, திருச்சியிலேருந்து வேலூர். ஸோ இதை கவர் பண்ணி நம்ம 4 ரூட் போட்டு அந்தந்த இடத்துல அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம டேரெக்டாக சப்ளை பண்ண முடியும். ஒரு ப்ளஸ் என்னன்னா நம்ம டெலிவரி கொடுக்கணும். ஓகே. அவங்க டெலிவரி கொடுத்துருக்குன்னா அவங்களை சுற்றி இருக்குது, அதை தாண்டி நம்ம படுகணும்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று சின்ன சப்போர்ட் பண்ண மட்டும் தான் அவங்க நம்மகிட்ட வந்து எடுப்பாங்க. சரி. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு உங்களோட பேக் அண்ட் சப்போர்ட் இந்த மாதிரி இருக்கும். கிட்ட ஆயிடுச்சுனாலே எங்களுக்கு கால் கண்டிப்பாக வரும். நான் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த கடைக்கு கொடுங்க அந்த கடைக்கு கொடுங்கன்னு நிறைய கால்ஸ் வரும். அந்த கால்ஸ் எல்லாமே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அதே சமயத்தில் நாங்கள் ஓரளவு நாங்கள் மார்க்கெட் பார்த்ததுனால இந்த இடத்துல கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பொசிஷன் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க தான் வந்து
பேக்கரிக்காரங்க எல்லாமே வெளியிருந்து வாங்கி தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் சொல்லுவோம் இந்த கடை நீங்கள் போய் பாருங்க, உங்கள்கிட்ட அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் இந்த பொருளை போய் விற்கலாங்கிறதுக்கு இப்போ நாங்கள் ஒன்று சொல்லுவோம், உங்களுக்கு ஐடியா சொல்லுவோம். இங்கே ஆக்சுவலாக நீங்கள் வெளியே மார்க்கெட்டில் எவ்வளோ அலைஞ்சிட்டு இருக்கீங்களோ அதே இது நாங்கள் உள்ளேயே நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம பொருளை போய் கொண்டு போய் கொடுத்தாலுமே அந்த பிராண்டை தெரிஞ்சால் தான் அவங்க முதல்ல எடுக்கிறாங்க. அந்த பிராண்டுக்காக நாங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எங்களோட பிராண்டை நாங்கள் அவேர்னஸ் கொடுக்குறோம். மக்களை வாங்க வைக்கிறதுக்காக அந்த அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிராண்டை தெரிய வைக்கிறதுக்கு. ஸோ அதுலேருந்து நிறைய லீட்ஸ் வரும், அந்த லீட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டில் போய் நீங்கள் பொருளை பொசிஷன் பண்ணுறது அந்த பிராண்டுக்கு நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுடைய கவரு, எங்களுடைய மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹோட்டல், நீங்கள் பிரபலமாக இருக்க ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் கடையில் போய் வாங்குற ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் மாதிரி சேம் நம்மள்ட்ட இருக்க ப்ராடக்ட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒன்ஸ் இந்த கடையில் இந்த பொருளை நீங்கள் போய் நீங்கள் பொசிஷன் பண்ணிட்டீங்களே வச்சிட்டாலே கண்டிப்பாக கஸ்டமர் ஒன் டைம் எடுத்துட்டா கண்டிப்பாக கேட்பாங்க, அடுத்த டைம் இந்த பொருளை கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டி, பேக்கேஜிங் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. மெயினாக எங்களோட டேஸ்ட் பேசும், கண்டிப்பாக பேசுவோம். ஓகே சார், ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தொழில் முனைவர்கள் அனைவருமே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குறைஞ்சபட்ச முதலீடு 25,000 முதலீடு இருந்தாலே போதும், நீங்கள் மாதம் ஒரு 1,00,000 ரூபா வரையும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்கும் போது ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம் இது. கண்டிப்பாக அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சிறிய முதலீட்டில் மிகப்பெரிய லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த அபிநயா ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கக்கூடிய பிஸ்னஸ். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்துக்கலாங்க. உங்கள் ஏரியாவில் நீங்கள் இந்த அபிநயா ஸ்நாக்ஸோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவோட டிஸ்ட்ரிபியூட்டராக ஆகிக்கலாங்க. ஓகே, இது மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்லம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்லம். நன்றி.